கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சந்தோஷம் பிறக்கக்கூடிய காலம் அமைப்போகுது. நீங்க பட்ட கஷ்டம், கவலை, துன்பம் எல்லாமே உங்களை விட்டு விலகும். அப்பாடான ஒரு பெருமூச்சு விட போறீங்க. அஷ்டம சனி நிறைவு காலம் அமைஞ்சிருக்கிறதால இது நாள் வரைக்கும் நீங்க கடந்த இந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும். தடப்பட்ட திருமணம் நல்லபடி நடக்கும். குடும்ப பிரச்சனை சரியாகும். ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் இந்த நேரம் நீங்க கவனமா தான் இருந்தாகணும். அலட்சியம் கூடாது. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் நல்ல முன்னேற்றம். வீட்டில் சுப காரியம் இனி நடக்கும். தடப்பட்ட திருமணம் நடக்கும். ஆக மொத்தம் சந்தோஷம் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே. கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க? எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு? எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும்? இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். கடக ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சந்திர பகவான் தாங்க. மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதால இயற்கையிலேயே நீங்கள் ஒரு சாந்தமான முகமைப்பு கொண்டவங்கன்னு சொல்லலாம். சந்திரனை பொறுத்த வரைக்குமே தாயாருக்கு ஒரு உரியவராக இருக்கிறதால நீங்கள் தாய் அன்புங்கிறது எப்போதுமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடகராசியோட சின்னமே நண்டு தான். நண்டு பார்த்தீங்கன்னா நீரில் இருக்கும், நிலத்துல இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க. எங்கே கொண்டு போய் விட்டாலும் படிச்சுக்குவாங்க. நண்டு கொடுத்தா வலையில் தங்காதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டா போதும். நண்பர்கள் வகையில் பொழுது கழிக்கிறது, கையில் இருக்கக்கூடிய பணத்தை மற்றவங்களுக்கு செலவிடுறதுன்னு இப்படி இவங்க இருந்துடுவாங்கன்னு சொல்லலாம். பலரோட கூடி இருக்கிறதா இவங்க விரும்புவாங்க. இவங்களை சுற்றி எப்போது ஒரு கூட்டம் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கக்கூடியவங்களும் இவங்க தான். நிறைய ஒரு உயர்வான நிலையை அடையக்கூடிய யோகம் பெற்றவங்களும் இவங்க தான். இவங்க மனசில் அன்பு கருணுங்கிறது அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்க துன்பத்தை கண்டு பொறுக்காதவங்களும் இவங்க தான். ஒரு கஷ்டம் நீங்கள் தான் காப்பாற்றணும்னு யாராவது சொல்லிட்டா போதும், கடன் வாங்கியாவது உதவி செஞ்சுருவாங்க. பலருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. கடன் வாங்கினவங்க போயிடுவாங்க, ஆனால் இவங்க தான் கட்டுற மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் மக்கள் தொண்டை உயிர் மூச்சா வாழக்கூடிய இவங்க. ஒரு மனிதனாக பிறந்துட்டா ஒரு 10 பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு வைராக்கியம் கொண்டவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். வசி சக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. மகான்கள், பெரிய அரசியல் தலைவர்கள் பிறந்த ராசி இந்த கடகராசி தான். கடகராசிக்காரங்க மட்டும் நீங்கள் ஒரு நண்பனாக நீங்கள் மற்றவங்க இருந்துட்டா நீங்கள் தாங்க அதிர்ஷ்டசாலி. உங்களை விட அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை. அவ்வளவு நம்பிக்கையானவங்க இந்த கடகராசி அன்பர்கள்னு சொல்லலாம். கடகராசிக்கு அதிபதியாக மாதாக்கள்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இருக்கிறது. இது 2வது சரராசி அமைஞ்சிருக்கிறதால பஞ்சபூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ராசி. இது ஒரு பெண் ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் மாதிரியான நட்சத்திரங்களை பிறந்தவங்க கடகராசிக்குரியவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். கடகராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் கொண்டவங்க, சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. எதையுமே திறமையை செஞ்சு முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான். சின்னவங்க பெரியவங்க, ஏழை பணக்காரர் இந்த வித்தியாசம்லாம் இல்லை. எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க. எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு கரடுமுரடாக இருந்தாலுமே உள்ளத்தால் குழந்தை மனசு கொண்டவங்கன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட பழகின பின்னாடி இவங்களை விட்டு பிரிஞ்சு மற்றவங்களால இருக்க முடியாது. இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் குழப்படைகிறது உண்மைதான். ஆனால் துணிந்த பின்னாடி துயரம் இல்லை. ஏன்னா இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நண்டு பிடி போட்டாவது அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மிகவும் பலசாலி, தைரியசாலியும் கூட. இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படியுமே போகுதுன்னா அனுகூலமான பணம் தான் உண்டாக போகுதுன்னு சொல்லலாங்க. குடும்பத்திலுமே ஒரு ஏற்ற இறக்கமாக இருந்துட்டு இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. திடீர்னு நல்லாவே இருப்பீங்க, ஆனால் திடீர்னு கோபம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் வன் சொற்கள் பேசுறது, இதனால நிறைய பாதிப்பு சந்திக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்திருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் நெருங்கின உறவினர் வகையில் இந்த நேரம் கவனமாக இருக்கணும். பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் விரோதத்தை வளர்த்துக்காம பார்த்துக்க பாருங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்குங்க. அறிவு திறமை இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறதால இந்த நேரம் பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சர்வ சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் நீங்கள் திட்டமிடல் செய்ய வேண்டியதுதான் அவசியம்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய மாமனார் மாமியார் வகையில் இந்த நேரம் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். சேமிக்கக்கூடிய வாய்ப்பு நீங்கள் அதிகப்படுத்துறது நல்லது. நீ வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய யோகா அமைன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் கடகராசிகள் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. உழைப்பு அதிகமாக இருக்கிறதால உடலில் சோர்வு வசதி மாதிரியான விஷயம் ஏற்படலாம். அப்பப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. இந்த நேரத்தில் வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் அன்பாக பேச பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அன்பான 4 வார்த்தை தான். இதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தாலே குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். துக்கமும் சுகமும் மாறி மாறி வரது ஒன்று தான். அதை பெருசுப்படுத்தாமல் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான உண்மை இதுதான் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இங்கே வாழ ஆரம்பிச்சிங்கன்னா
குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு இந்த நேரம் ஏற்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகளோட வழியில் உங்களுக்கு யோகம் உண்டாகக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமையும். குழந்தைகளால் ஒரு மேலான பலனை அடைய போகிறீங்க. அதே மாதிரி தந்தைக்கு மகனுக்கு இடையே கருத்து வேறுபாடுங்கிறது இல்லாமல் இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த நேரம் ஆண் குழந்தைகளால் நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி மனசில் ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாட்களை அமைஞ்சிருக்குங்க. அஷ்டம சனியோட தாக்கம் குறையும். லாப ஒரு வகையிலே நன்மை அதிகரிக்கக்கூடிய நேரம். எதிர்காலம் பற்றின ஒரு பயம் உங்கள் மனசில் இருந்ததில்ல, அது எல்லாமே நீங்கும். ஏன்னா உங்கள் திட்டம் சரியாக இருக்குது. என்ன செய்யுதுன்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு இந்த நேரம் நீங்கள் கண்ட கனவு நனவாக போகுதுன்னு சொல்லலாம். திக்கு திசை தெரியாமல் தடுமாறினவங்களுக்குமே ஒரு முன்னேற்ற பாதை தென்படும். இப்படி தான் செய்யணுங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட போகுது. சவாலான காரியத்தை கூட ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. பல வருஷமாக தீர்க்காமல் இருந்த பிரச்சனை இந்த நேரம் நல்ல முடிவுக்கு வரும்னு சொல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு இனி பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாங்க. நன்மைகள் எது, கெட்டது எது, இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. இது வரைக்குமே இழந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்குது. பங்கு சந்தை மாதிரியான முதலீட்டிலையும் நல்ல மாற்றம் இருக்குது. திருமண பேச்சுவார்த்தை நல்ல முடிவுக்கு வரும். வீடு வாகனம் முயற்சி செய்யக்கூடியதாக இருந்தாலும் இந்த நேரம் கைகூடி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். திருமணமான தம்பதிகளாக இருந்தால் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் அமைய போகுது. மறுமணம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான வரன் அமையும். கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு படிப்படியான நிவாரணத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம். ஒரு சிலர் இந்த நேரம் பூர்வீகம் போய் செட்டில் ஆகிடலாமான்னு நினைப்பீங்க. அதற்குண்டான முயற்சி செஞ்சாலும் நல்ல மாற்றம் தான். இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் மலரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். காதல் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. சந்திரனோட நிலை, சுக்கரனோட நிலை, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட நிலை, இது எல்லாம் கணக்கிட்டு பார்க்குறப்ப மொத்தமாக இணைஞ்சு பார்க்குறப்ப இந்த காலம், இந்த வாரம் உங்களுக்கு நன்மை அதிகம்தாங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி இந்த வாரத்தில் தொடங்குறது நல்லது. பாகிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கரங்களுக்கு சகல நன்மையும் தர இருக்கிறார். குறிப்பாக இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமான காலம். அதோட இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை, கணிதத்துறை, ஆசிரியர் துறை மாதிரியான துறைகளில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. வெற்றி, பதவி உயர்வு, எதிர்பாராத நன்மை கிடைக்கும். குடும்பத்திலையுமே சுப காரியம் நடக்க ஆரம்பிக்க போகுது. கேதுவோட பலம் இருக்கிறதால இந்த வெளிநாடு வேலை வாய்ப்பு சிறப்பாக அமையும். முயற்சி செஞ்சு பாருங்க. 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதால தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்கள் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்கிறதும் திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறதும் ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தி தருங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிற நிலவு சந்திரன், அதாவது நீங்கள் பௌர்ணமி நாட்களில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிலவு தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்யறது ஒரு அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே வெயில் காலம் ஆரம்பிக்கிறதால இந்த காலத்தில் மக்கள் தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் பந்தல் அமைக்கிறது, அதே மாதிரி விலங்குகளுக்கு தண்ணீர் தாகம் தீர்க்கக்கூடிய விஷயங்களை செய்கிறது, குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாங்கி போடுறது, இது எல்லாமே செய்கிறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல பிரச்சனையாகவே இருக்குதுன்னா தினமுமே நீங்கள் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்த விஷயத்தையும் செய்யுங்க. ஏன்னா சந்திரன் ராசிதிபதியாக இருக்கிறது தாய்க்குரிய ஸ்தானமாக அமைந்திருக்கிறதால தாயோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தாவே எந்த பாதிப்பும் உங்களை அண்டாது. அதனால் தாயோட ஆசீர்வாதத்தை பெற முயற்சி செய்யுங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். அதே சமயம் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 2 கூடிய சூரியன் அஷ்டமத்து சனியோடு இணைஞ்சிருக்கிறதால குடும்பத்தில் சின்ன ஏமாற்றம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவுங்கிறது சாதகமாக இருக்காது. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்க மாட்டீங்க. ஒரு நேரம் நல்லபடியாக பேசிகிட்டு இருப்பீங்க, ஒரு நேரம் உங்களை அறியாமல் கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க. இதை கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்கள். தந்தை மகன் உறவுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதம், மனசாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. குழந்தைகள் விஷயத்தையும் கவனமாக இருக்க பாருங்கள். மறக்காமல் திங்கட்கிழமை நாட்களில் சிவபெருமான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் கடகராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே கூடி வரும். ஆனால் நீங்கள் இதை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. உங்கள் கீழே இருக்கக்கூடியவங்களே இந்த நேரம் கொஞ்சம் தாழ்த்தி பேசுகிறாதீங்க. பேச்சில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இயல்பாகவே எல்லாரும் சரசமாக நடத்தக்கூடியவங்க தான். உங்கள் இயல்பு மீறி இந்த நேரம் உங்கள் பேச்சில் ஒரு தன்மைங்கிறது வெளிப்படும். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எது நல்லது எது கெட்டதுங்கிறத தெரிஞ்சு செயல்பட்டால் போதும். நல்ல மாற்றம் தான். வேலை செய்கிற இடத்துல வியாபாரத்தில் நினச்சதை விட நல்ல முன்னேற்றம் இருக்குது. வேலை சும்மா கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் தள்ளி வைக்க பாருங்கள். கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல முன்னேற்றம் அமைஞ்சிருக்குது. தினமுமே அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. இனிமேல் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தொடர்ந்து கொஞ்சம் பாட விஷயங்களை கவனம் செலுத்த பாருங்கள். நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரமாக இந்த நேரம் காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத மேலும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. தடைப்பட்ட வருமானம் சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் லாபம் கூடி வரும். குடும்பத்தில் நெருக்கடி இல்லை. எடுக்கிற முயற்சி வெற்றி. ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. வீட்டில் சுபகாரியம் நடக்குன்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி சூரியன் செவ்வாய் கேதுவால சங்கடம் ஏற்பட்டாலும் குருவோட பார்வை உங்களை பாதுகாக்கும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி தான். நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும். வர வேண்டிய பணம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வேலையுமே நினைச்சபடி நடக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் கனவு நனவாகும். இது வரைக்கும் இழுபறியாக இருந்துட்டு அந்த பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது. அஷ்டம சனி சூரியனால வேலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கவனமாக இருங்க. அரசு வழியிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வியாபார ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் கவனம் செலுத்துறீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சில விஷயம் தள்ளி போகிறது தாமதம் ஏற்படுத்துறது இருந்தாலும் இறுதியில் நல்ல மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கைலாசநாதர் வழிபாடு பொதுவாகவே இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்ல மாற்றங்க. நன்றி நண்பர்களை. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.